எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதில் ஏன் ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு அதிகமான எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது அப்படின்னா ரெண்டு காரணங்கள் தான். ஒன்று நம்மளோட ஹார்மோன்ஸ். ஸோ இதில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற 2 ஹார்மோன் நம்மளுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. இதில் முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் எலும்புகளுக்கூட டைரெக்டாக சம்மந்தப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மெனோபாஸ் ஆகும்போது பெரிய அளவில் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ சடனாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும் போது இது நம்மளோட உடம்புக்கு ஒரு பெரிய ஷாக் தான். ஸோ இதனாலேயும் நம்மளோட எலும்புகள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட எலும்புகளுடைய அமைப்பு. ஸோ இந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் சைஸ் மாறுபட்டு இருக்கும். சொல்ல போனா சைஸ் கொஞ்சம் சின்னதாவே கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 காரணங்களால முக்கியமா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு ரொம்ப காமனா வந்துட்டு இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சூரிய ஒளியில நம்ம ஆக்டிவா ஒரு 20 நிமிஷம் நடந்தே ஆகணும். நமக்கு தேவையான அளவுக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது நம்மளால இந்த கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கால்சியம் சத்தும் விட்டமின் டி சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மஷ்ரூம், முட்டை, ஆரஞ்சு, சிப்பி, நண்டு இந்த மாதிரியான கடல் சார்ந்த உணவுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தினசரி உங்களுடைய ஃபுட்டில் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கீரை வகைகள், கீரையிலேயும் நம்மளுக்கு அதிகமான மெக்னீஷியம் சத்துக்களும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஓவராலாக பேலன்ஸ்டான டயட் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட எலும்புகள் வீக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எல்லா பெண்களுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.